தான் ஸ்பெஷல். என்னது? பானை தான் ஸ்பெஷல். வெறும் பானை கொடுக்க போறேன். வெறும் பானை எங்க? நான் வெறும் பானைலாம் இல்ல, பானையில இன்னைக்கு மட்டன் கிரேவி செய்ய போறோம். இதுவா? ஐ டோன்ட் நோ. ஒரு கிலோ நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. எனக்கு அந்த கிலோ கணக்கு தெரியாது. என்ன ஆடு அதெல்லாம் தெரியாது. என்ன ஆடு? வெள்ளை ஆடு. லேடி ஆடா ஜென்ஸ் ஆடா? எனக்கு அது தெரியாது. இல்ல ஆடா கிடாயான்னு கேட்பாங்க, நீ வித்தியாசமா கேட்க. லேடி ஆடா ஜென்ஸ்? சரி சரி ஓகே. நீ பானையில செய்ய போற என்னையவே இப்படி பண்றீங்க? எனக்குதே தெரியாதுன்னு தெரியும், அதே வச்சு செய்றீங்க. நான் அதே கேட்டேன்னு முன்னாடி என்ன ஆடுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இது கேட்டிருக்க மாட்டேன். ஜாவு குத்து மதிப்பு குக்கர்ல வர்ற இந்ததான் இதுல போட்டோன்னா பானை வெடிச்சிரும்பா. ஏப்பா வேக டைம் எடுக்கும், அது பானை ஹீட் தாங்காது. அதனால இதில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் செய்ய போகிறேன். மஞ்சத்தூள், என்னது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கதா? இல்லை, இப்போ அரைச்ச டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். மிச்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம். வேலை மிச்சம் யாரும் சீரகம் மிளகு கொஞ்சம் சோம்பு போதான் அரைச்சி போடுறது. அது கரைக்க எனக்கு டைம் இல்லை, அதனால சீரகம் அரைச்சி வச்சுருக்கேங்க. அப்படியே சீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்தாப்பில் போட்டு மட்டன் கிரேவி எல்லாமே. அடுப்பில் போட்டு கூட பண்ணலாமே. அடுப்பில் போட்டா அது சுடும், என் கை வெந்து போத்துக்கு. அதனால பயந்து இப்படியே வச்சுருக்கேன். எங்கேயும் தூக்கி போட முடியாதானே, அழகு போய் உள்ள போய் உட்காந்து. அப்படிதான் மட்டன் கிரேவி வச்சு முட்டை கிரேவிக்கு தக்காளி பழம் கொடுக்கவே நானும் சொல்ல மறந்துட்டேன். குதிரடுப்பு போங்க. முட்டை வந்துருச்சா? முட்டை வந்துருச்சு. பானை வச்சுங்க. பானைக்கு எதில் வைக்கணும்? என்ன என்ன அப்படியே வச்சோடனே இந்த முட்டையும் உரிச்சு எடுத்தாச்சுன்னா ஆமாம். உங்களுக்கு இன்னும் பானை சூடே இல்லை. இதில் தான் பிரியாணி செஞ்சேன் முட்டைக்கு. என்னென்ன போடுறோம்? கறி மசாலா போட்டு இல்லைங்க. அப்போது போல நான்வெஜ்ஜுக்கு என்ன போடுவோமோ இந்த ரெண்டையும் பக்கத்தை வச்சு எதுக்கு போட போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படியே காட்டி இப்படியே எதுக்கு போட போற? எதுக்கு? மட்டனுக்கு வேணாமா? வாரேன் நான் இதுவே போடல. சோம்பா இது பத்து சோம்பு மணக்க மண்பானையில் பாப்பமா. மணக்க மண்பானையில் பாப்பமா. காலியாயிடும். நம்ம வீட்டில் வைக்கிறது நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள சட்டி இதே இருக்கு. சட்டி இருக்காது, கழுவி கவுத்துரும். சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்கேன். அம்மியில் வச்சு நச்சு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் வச்சு அரைச்சிட்டேன். மிக்சியில் வச்சு அரைச்சி குடிச்சு வேண்டியது. ஸ்பூன் எடுங்க. நான் கூட தக்காளி தூக்கி இதில் போட போறீங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்? மசாலா பொடி, மிளகு சீரகம் சோம்பு வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எத்தனை பழம்? 4 பழம். 2 பழம். அதுக்கு இதுக்கு தான் 3 பழம். என்ன லைட்டாக கீரை மசாலா உள்ள இருக்கும்.
மிளகாய் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். அதுதான் இது அந்த மசாலா கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து அடிச்சு விட்டுறது. சால்ட், இது கொஞ்சம் உப்பு. இப்போ தான் நான் சொல்கிறேன், கேட்டுக்கா. நான் கேட்டதில்லை. மிளகாய் தூள், அடுத்து மல்லித்தூள். காலங்காலம் மாற மாட்டேங்குது. வேணா டெய்லி ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக மசாலா வச்சு போடுறேன். பிரச்சனை இல்லையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிலோ ஒன்றா ஊட்டிட்டான். அங்கே அதே பிடிச்சி அங்கே உள்ள இது எனக்கு தேங்காய். தேங்காய் வெறும் தேங்காய் மட்டும் மசாலா போட்டிருக்கேன். மசாலா போட்டிருக்கேன். என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்? என்னென்ன மசாலாவா? தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், எல்லாமே. எத்தனை முட்டை? 8. 8. அது ஏன் ரெடியாச்சா? இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். இப்போ தான் தேங்காய்லாம் போட்டுருக்கேன். கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா நல்லா இருந்தது. பார்த்து எல்லாத்தையும் கழுவிட்டு இதை மட்டும் எடுத்து வச்சுருக்கீங்க. கழுவ தெரியல. ஆமாம், அப்படி முடிஞ்சாச்சு. நீ சாப்பிட வேண்டிய எனக்கு ரொம்ப பசி. நல்லா இருக்கு. மணக்கு மணிக்கு மணிக்கு இருக்குது. என்ன? மட்டன் குழம்பு. குழம்பு கிரேவியா? மட்டன் கிரேவி. கிரேவி ரொம்ப தண்ணி கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப குழம்பு மாதிரி இல்லாமல் செஞ்சாச்சு. இங்கே எலும்பு அள்ளி எடு. நமக்கு அதை மீன் எங்க அந்த பேரு செஞ்சா தேடு 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 இருக்கிறாங்க பாருங்க. மொரட்டு பீஸாக இருக்கு. இது ஒரு பீஸ் ஃபுல்லாக சாப்பிடுவீங்களா? பானையை காலி பண்ணி எப்படி பானையை காலி ஆயிரும். பானையை காலி பண்ணிடுவீங்களா? இது மடித்தரத்தில் ஆஞ்சு வைக்க முடிட்டேன் டப்பாவில். பானையில் செஞ்சது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், சமையலெல்லாம் முடிஞ்சு கிரேவி அது பானையில் வச்சுருக்கேன். நல்லா தான் வந்திருக்கு. அதே மாதிரி எக் கிரேவி நம்ம சமையல் முடிஞ்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you.